வணக்கம் நண்பர்களே. இந்த காணொளியில் நாம் பார்க்க போறது என்னன்னா, அதாவது ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் மயிலம்பாடி கிராமத்தில் அமைந்துள்ள சந்தையில், அதாவது ஆட்டுச்சந்தை பற்றி இந்த காணொளி வாயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஆடுகளை பற்றி தெரிஞ்சுக்குங்க. ஆடுங்கிறது என்னன்னா, நம்ம மனிதனால் வளர்க்கப்படும் ஒரு வகை விலங்கு. அதாவது ஆடுகள் எதுக்கு பயன்படுது? இறைச்சிக்காக பயன்படுது. பால், கம்பளி மற்றும் தோலுக்காக வளர்க்கப்படுகின்றன. அதே மாதிரி இது பொதுவா பார்த்தீங்கன்னா புல் மற்றும் இலைகளை உணவாக உட்கொள்கின்றன. உலகெங்கிலும் ஆடுகள் உள்ளன. மேலும் அவை விவசாயத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஆடுகளில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வகை இருக்குது? வெள்ளாடு, செம்மறியாடு, அதே மாதிரி கோயம்புத்தூர் ஆடு, நெல்லூர் ஆடு, போயர் ஆடு, சாணை நாடு என பல வகை ஆடுகள் உள்ளன. ஆடுகளோட பயன் என்ன? முதல்ல சொன்னது இறைச்சிக்காக. ஆடுகள் வளர்க்கப்படுவதே அதிகமாக உணவுக்காக, அதுவும் இறைச்சிக்காக. அடுத்தது கம்பளி. ஆடுகளின் ரோமத்திலிருந்து கம்பளி தயாரிக்கப்படுகிறது. அடுத்து பாருங்க தோல். ஆட்டுத்தோல் பலவிதமான பொருட்களுக்கு பயன்படுகிறது. உரங்கள் பாருங்க. ஆட்டோட எரு விவசாயத்தில் ஒரு சிறந்த உரமாக இருக்கிறது. அதாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா மஞ்சள், நல்லபடியாக மஞ்சள் விவசாயத்துக்காக. அதே மாதிரி தேங்காய் அதிக தேங்காய்கள் வைப்பதற்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டு புழக்கை, ஆட்டு உரம் தான் பயன்படுத்தப்படுகிறது. ஆடுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பானவை, குதிப்பதில் ஆர்வமுடையவை. அதே மாதிரி மனிதர்கள் கூட எளிதில் பழகக்கூடியவை. சில வகையான ஆடுகள் மலைப்பாங்கான பகுதியில் கூட வாழ்கின்றன. ஆடுகள் வளர்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான விவசாய தொழில். ஆடுகளை வளர்ப்பதன் மூலம் விவசாயிகளுக்கு இறைச்சி, பால், அதே மாதிரி கம்பளி போன்றவற்றை உற்பத்தி செய்ய இலகுவாக இருக்குது. அதே மாதிரி ஆடு வளர்ப்பது ஒரு லாபகரமான தொழில். ஆனால் அதை வளர்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. அதே மாதிரி பராமரிப்பு தேவை. ஆடுகள் மனிதர்களுக்கு பல வழிகளில் உதவுகின்றன. அதுல உணவு, உடை மற்றும் வருமானத்திற்கான ஆதாரமாக உள்ளன. அத்துடன் ஆடுகள் விவசாயத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றன. மேலும் அது நமது உணவு மற்றும் பொருளாதார அமைப்பில் ஒரு முக்கிய அங்கமாக உள்ளன. அதனால இந்த ஆடுகளை பற்றி இப்போ சில குறிப்புகள் பார்த்துட்டோம். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா போக போறது, அதாவது நேரடியா மயிலம்பாடி ஆட்டு சந்தையை முழுவதுமா பார்த்துட்டு வாங்க. அதுல பார்த்தீங்கன்னா வெள்ளாட்டுல ஆடுகள் குட்டி வகைகள், செம்மறியாட்டுல ஆடுகள் குட்டி வகைகள், அதே மாதிரி வெள்ளாட்டிலேயே கருப்பாடு, பல்லையாடு என பல வகை ஆடுகள் உண்டு. அதனால அதை போய் பாருங்க. நம்ம சேனல் வாயிலாக இதுக்கு அடுத்தபடியாக தொடர்ந்து வருது, பார்த்துட்டு வாங்க.
இல்லை வீடியோக்கு சரி 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 இருந்தாலும் கேட்டுக்கணும் இல்லைங்க அவங்க அங்கே பர்மிஷனோட தானே போடணும் சரி 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 இந்த ஆடு பூரா பள்ளையாடா இந்த அதானே பள்ளையாடு அப்பா என்னதான் பண்றீங்க? குட்டி முடியுங்க வேலைய 4 பேர் சொல்ல மாட்டீங்க. மயிலம்பாடி சந்தையில் டீ ஒவ்வொரு வாரம் வந்துடுவீங்க? சரி சரி. அது தெரியல, காணா இருந்தா தெரியும் நம்மளுக்கு. அந்த பெரிய தெரியும். பூரா சரியா 500 ரூபாய் போச்சு.
நம்ம செங்கோ விலாக் சேனல் மூலியமா மயிலம்பாடி ஆட்டு சந்தையை பார்த்தமைக்கு நன்றி. அதே மாதிரி இதே மாதிரி புதிய புதிய காணொளிகள் பார்க்கணும்னா நம்ம செங்கோ விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு காணொளிக்கும் லைக் பண்ணிக்கங்க, கமெண்ட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம செங்கோ விலாக் சேனலுக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.